மர்மோப்புல மஞ்சக்கிளி கல்யாணத்துக்கு ஐயர்கிட்ட போய் நாள் குறிச்சிட்டு வந்துட்டேன். இனி அட்டு பத்திரிக்கை அடிக்க வேண்டியதுதான் பாக்கி. நீங்க பத்திரிக்கை அடிக்க குத்துறீங்களா இல்ல நானே அதையே செஞ்சுட்டுமா? மாமா என்ன வேலையா இருந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன் மாமா. முன்னாடி நின்று மஞ்சக்கிளி கல்யாணத்தை நான் தான் நடத்துவேன். மஞ்சக்கிளி கல்யாணத்தை மட்டும் இல்ல பச்சைக்கிளி கல்யாணத்தையும் நான் தான் நடத்துவேன். சரி மர்மோப்புல நீங்க முன்னாடி நின்று நடத்துங்க, எனக்கும் அதான் சந்தோஷம். சரி மாமா. அப்புறம் மர்மோப்புல மாப்பிள்ள செயின் கேட்டிருந்தேனே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. நான் தான் சொன்னேன்ல எல்லா செலவும் நான் பாத்துக்கிட்டேன்னு. சரிங்க மர்மோப்புல. அம்மாதான் பாட்டி. மாமா ஒரு நிமிஷம் நான் போய் அம்மாட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி மர்மோப்புல பேசிட்டு வாங்க. பேசிட்டு வந்துருவேன். நெட்ட மாதிரியப்பா நீங்க கவலைப்படாங்க, என் பேரை எல்லாத்தையும் பாத்துக்கிடுவேன். சரிங்கம்மா. மர்மம் இருக்க தைரியத்துல தான் நானும் தெரியுமா இருக்கிறேன். ஹலோ மாணிக்கா, எங்க இருக்கா? இங்கேதாம்மா நெட்ட மாதிரி வீட்டுல தான் இருக்கேன். இப்போ எதுக்கு நீ அங்க இருக்கா? இங்க கிளம்பி வர வேண்டியதானே? அதான் பாட்டி சொன்னாங்கல்ல. உங்க பாட்டிக்கு வேற வேலை இல்ல, எப்ப பார்த்தாலும் அங்க இருந்து வந்துட்டு இதே ஒரு வேலையா பார்க்காவே. இங்க பார் மாணிக்கா, நீ அங்கலாம் ஒண்ணு இருக்காண்டா, உடனே கிளம்பி இங்க வா. கல்யாண வேலை. கல்யாண வேலையா அவிய பாத்துக்கிடுவாவே. அவிய மகளோட கல்யாணத்தை அவியலுக்கு நடத்த தெரியும். நீ இப்ப அங்க இருந்து என்ன பண்ண போற? வீடு வீடா போய் எல்லாருக்கும் பத்திரிக்கை தர போறியா? இல்லம்மா நிறைய வேலை இருக்கு. நீ பார் மாணிக்கா, ஒழுங்கா இங்க வந்துரு. ஆபீஸ்க்கு போனா உனக்கு ஏகப்பட்ட வேலை இங்க இருக்கு. சும்மா அவியலுக்கு போய் நீ உழைச்சு போடாண்டா. அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு நீ 10 பைசா கூட செய்ய கூடாது சொல்லிட்டே. ஒழுங்கா கிளம்பி இங்க வந்துரு. கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்துடுறேன். என்னது கல்யாணம் முடிஞ்ச உடனேயா? இதெல்லாம் சரியில்லை மாணிக்கா. அப்போ உனக்கு அம்மா வேண்டாம் அப்பா வேண்டாம் அப்படிதானே? அவள அவ குடும்பம் தான் முக்கியம். பாட்டி தானமா சொன்னாங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இங்க இருக்கேன்னு. பாட்டி பேரை சொல்லி தப்பிக்கலாம்னு நினைக்காத மாணிக்கா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ இப்ப கிளம்பி இங்க வரணும். உங்க பாட்டி வேணா அங்கேயே இருந்துட்டு போட்டா, நீ உடனே கிளம்பி இங்க வா. எப்படிமா உடனே வர முடியும்? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. அப்போ ஒழுங்கா ஆபீஸ்க்குலாம் போறது இல்ல. அவிய சொல்ற வேலையை தான் நீ பார்த்துட்டு தெரியானே. கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க உன்கிட்ட? ஒழுங்கா திருப்பி வாங்கிரு மாணிக்கா. 5 பைசா கூட அந்த பிள்ளைக்கு செய்ய கூடாது சொல்லிட்டேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உனக்கு அம்மா முக்கியமா முக்கியம் இல்லையா? முக்கியம் இல்ல நான் எப்படிமா சொல்லுவேன், எனக்கு நீங்க முக்கியம் தான். அப்போ உடனே கிளம்பி 5 நிமிஷத்துல இங்க வரணும். இதுக்கு மேல வீட்டுக்கு போக கூடாது. அதான் அப்பா இருக்காங்கல்ல. உங்க அப்பா இருந்தா நீ இந்த பக்கமே வர மாட்டியா? என்னைய வந்து பார்க்க மாட்டியா? அப்போ நான் என்ன நீ போனாலும் உனக்கு கவலை இல்ல அப்படிதானே? சரிப்பா, அங்கேயே நீங்க சந்தோஷமா இருங்க. நான் எப்படி போனா உனக்கு என்ன, நான் போன வைக்கேன். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். எனக்கு நீங்களும் முக்கியம்தான், இவங்களும் முக்கியம்தான், எல்லாரும் எனக்கு முக்கியம்தாம்மா. கல்யாண வேலை இருக்கேன்னு தான் நான் இங்க இருக்கேன், மத்தபடி வேற ஒன்றும் இல்லை. எந்த கல்யாண வேலையா இருந்தாலும் அவிய பாத்துக்கிடுவாவே. அவிய பிள்ளை கல்யாணத்தை நடத்த அவியலுக்கு தெரியும். அது கூட தெரியலனா எதுக்கு பிள்ளைய பெத்துக்கிட்டியாம்ல? ஏன் பிள்ளைய போட்டு சோதிக்கவா? ஒழுங்கா கிளம்பி வந்துரு மாணிக்கா. நீ இதுக்கு மேல அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. சரிம்மா வாரேன். பேட்டிக்கு சொன்னான்னு வச்சுக்க, அம்மா கிளம்பி அங்க வந்துருவேன். பிரச்சனையை பெருசு பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். சீக்கிரமா கிளம்பிங்க வா. சரிம்மா வாரேன். வாய் மாணிக்கா, 10 நிமிஷத்துல போன் அடிப்பேன். இங்க வரணும் சொல்லிட்டேன். சரிம்மா. போன் அடிக்கலன்னா அங்கேயே தான் இருந்திருப்பேன். பெத்த தாயை வந்து பார்க்கணுங்கிற ஒரு எண்ணமே இல்ல. ராசதி, மாணிக்கத்தை எதுக்கு இப்போ வர சொல்லியா? வேலை இருக்கு வீட்டுல. அவனுக்கு இப்ப என்ன வேலை இருக்கு? உன்கிட்ட அம்மா என்ன சொல்லிட்டு கூட்டிட்டு போனாவ? அங்க அவனுக்கு கல்யாண வேலை இருக்கு அதனால வரமாட்டான்னு தானே சொன்னாவ. நீ எதுக்கு ராசதி இப்படி அவனுக்கு போன் போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கா? ஆமா, நான் என் பிள்ளைய கூப்பிட்டா உங்களுக்கு தொல்லையாயிரும். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கறியா அங்க கொண்டு போய் செஞ்சுட்டு ஒண்ணே இல்லாம உட்கார்ந்திருப்பாவே. ஏற்கனவே பிசினஸ் லாஸ்ல போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நெட்டச்சி அங்க காரணம் காட்டி எல்லாத்தையும் புடிங்கிடலான்னு பாக்கா. ஏற்கனவே அவளுக்கு ஏகப்பட்ட செஞ்சிருக்கு. இப்போ இந்த கல்யாணத்து வரைய மாவு நடத்தி வைக்கணுமா? எல்லா ரூபாயும் அந்த குடும்பத்துக்கே கொடுக்கணும், அதானே உங்களுக்கு ஆசை? ராசதி, அவியிட்ட பணம்லாம் இருக்கு. கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்த ஒரு ஆள் வேணும். அவருக்கும் வயசாயிட்டு. மாணிக்கம் அங்க இருந்தா ஒரு உதவியா இருக்கும்னு நினைச்சிட்டு தானே கூட்டிட்டு போயிருக்காவ. நான் தான் இப்போ உன் கூட இருக்கேன்ல, அப்பா வேற இருக்காவ, எதுக்கு அவனை போட்டு தொலை பண்ணிட்டு இருக்கா? இங்க பாருங்க, யார் இருந்தாலும் என் மகன் இருக்க மாதிரி வராது. என் மகன் இங்கதான் இருக்கணும், அவ கூட எல்லாம் இருக்க கூடாது. அவ கூட இருந்தாலே எப்படி எல்லாம் பணத்தை புடுங்கலாம் தான் பாப்பா. ஏற்கனவே அவளுக்காக எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கு தெரியுமா? இப்ப இந்த கல்யாணத்துக்கு என் மகன் இருக்க ரூபாயெல்லாம் புடிங்கிருவா. நீ அப்படிலாம் நினைக்காத ராசதி, அவியெல்லாம் நம்ம குடும்பம் தான். ஆமா, ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என் குடும்பம். அந்த நெட்டச்சிக்கு ஒரு சொந்த பந்தம் கிடையாது, அவளே ஒரு அனாதை. இவரு நடிக்க வந்தவர் அப்பாவா?
அப்ப எங்க அப்பா அம்மாலாம்? அவியல பத்திலாம் நான் பேசவே விரும்பல. ராசாத்தி, இதே மாதிரி நம்ம மருமக சொன்னா என்ன பண்ணுவா? ஆமா சொல்லுவா, நல்லா சொல்லுவா. நீ எப்படி பேசினா நம்ம மருமகளும் அதே மாதிரி தான் பேசுவா ராசாத்தி. நீ எங்க அப்பா அம்மாவை சொந்தமா நினைக்க மாட்டீங்க, அதே மாதிரி தானே அவளும் நினைப்பா. மாணிக்கமோ நம்ம மருமகளும் பிள்ளையும் போதும்னு நினைச்சிட்டா என்ன பண்ணுவா? நம்ம 2 பேரும் தான் இங்க அனாதை மாதிரி கிடக்கணும், ஞாபகம் வச்சுக்க. இருக்க வரைக்கும் எல்லா சொந்தத்தையும் அனுசரிச்சு போக கத்துக்க ராசாத்தி. இப்படி எல்லாம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசாத. இது எல்லாருக்கும் எவ்வளவு தெரியுமா மனசு புண்படும். எங்க அப்பா காதுல விழுந்தா அப்படி வருத்தப்பட்டிருப்பாவ. இப்போ அவியலுக்கு இருக்கிறது நான் ஒரே ஒரு மகன் தான். அவியல கூட சொந்தம்னு சேர்க்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நான் நம்ம மகன் அவ்வளவுதான். அவனுக்கு நானா ஆசைப்பட்டு ஒரு பிள்ளையை கட்டி வைக்கிற வரைக்கும் மருமகன்னு ஒருத்தி கிடையாது. எனக்கு பிடிச்ச பொண்ணை அவனுக்கு கட்டி வைக்கணும், அன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு மருமகன் வந்திருக்கான்னு அர்த்தம். அது வரைக்கும் மருமகன்னு ஒருத்தி கிடையவே கிடையாது. இந்த மாதிரிலாம் பேசாத ராசத்தி. நம்ம மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு மருமகளும் வந்தாச்சு, பேத்தியும் வந்தாச்சு. நீ என்ன நம்ம மகனுக்கு கல்யாணத்தை முடிக்கணும், என்ன ஒரு மருமக வருவான்லாம் சொல்லி தெரியாத. ஊர் உலகம் கேட்டா என்ன நினைக்கும், காரி துப்பிரும். ஆமா துப்பா, உண்மையை சொன்னா துப்பிரும். ஆமா, உங்க அப்பாவும் அம்மாவும் இன்னும் போகாம எதுக்கு இங்க இருக்காவ? ஏன் இருந்தா என்ன உன் தலைமலையா இருக்காவ? அவி இந்த வீட்ல இருக்கதே எனக்கு தலைக்கு மேலதான் உட்கார்ந்திருக்க மாதிரி தான் இருக்கு. சீக்கிரமா ஊருக்கு பத்தி விடுங்க. ராசத்தி, எங்க அப்பாவெல்லாம் இப்படி பேசாத சொல்லிட்டேன். பத்தி விடுறதுக்கு அவ என்ன ஆடு மாடா? என்ன பேசுறா நீ? சரி, அனுப்பி விடுங்க. எங்க அப்பா அம்மா எங்கேயும் போக மாட்டாவ. ஏன், எதுக்கு? எல்லாரும் இந்த வீட்டுல தான் ஒன்னா இருக்க போறோம். அப்ப அங்க இருக்க வீடு தோட்டம் அதான் ஆனந்த் இருக்கான்லாம், அவன் பாத்துக்கிடுவான். வேலை செய்யற ஆட்கள் இருக்காவ. தினசரி வந்து அவங்க பாட்டுக்கு வேலை செய்ய போறாவ. யார் வந்தா எவ்வளவு சம்பளம் கொடுத்தான்னு ஆனந்த் நோட் பண்ணி வைக்க போறான். நான் மாசத்துக்கு ஒருக்கா போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவேன். இதுக்கு மேல எங்க அப்பா அம்மாவை அங்க அனுப்புறதா இல்ல. அம்மைக்கு ஒத்தையில கிடந்து அங்க சமைக்க முடியல, கஷ்டப்படியாவ. அதனால அப்பாவும் அம்மாவும் இங்கதான் இருக்க போறாவ. நீ தான் பாத்துக்கிடணும். இது என்ன சோதனையா இருக்கு? என்னமோ அந்த வீடு தான் இங்க அரண்மனை, அங்கதான் நாங்க கடப்போம் பாவே. அதுக்காக தானே நம்ம இங்க வீடு கட்டிட்டு தனியா வந்தோம். மறுபடியும் இங்க வந்து விழுந்தா நான் என்ன பண்ணேன்? எதுக்கு இப்படி பேசுறா? வயசான காலத்துல கூட மாமனார் மாமியார் உன்னால பார்க்க முடியாது. எனக்கு இப்ப வயசான காலம் தான், எப்படி உங்க அப்பா அம்மாவை பார்க்க முடியும்? என்னையெல்லாம் பார்க்க முடியாதுங்க. உங்க அப்பா அம்மாவை வீட்டுக்கு போக சொல்லுங்க. அவியல அங்கேயே வச்சு ஆள் வச்சு பார்க்க சொல்லுங்க. என்னால முடியாது. இங்க பாரு ராசதி, உன்னால பார்க்க முடியாதுன்னா வீட்டை விட்டு வெளியே போயிரு. எங்க அப்பா அம்மாவை இங்க நான் ஆள் வச்சு பாத்துக்கிடி. இல்லனா நம்ம மருமக வந்து பாப்பா. அப்போ நான் இருக்கிறது உங்க எல்லாருக்கும் பிரச்சனை, அப்படித்தானே? என் மகன் வரட்டும். இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னு சொல்றேன். அதுக்கு பிறகு அவன் வேற மாதிரி முடிவெடுப்பான். என்ன முடிவு எடுப்பான்? எல்லாரும் சேர்ந்து என்னையும் வெளியே அனுப்பிடுவீங்களா இல்ல எங்க அப்பா அம்மாவை வெளியே அனுப்பிடுவீங்களா? மாணிக்கம் என் பையன், அவன் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டான், எனக்கு தெரியும். அப்போ என் மகன் என்னை மட்டும் வீட்டை விட்டு துரத்திடுவானா? அவன் என்ன துரத்துறது? நான் துரத்திய உன்னைய. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது ராசதி. எனக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம். அவியல பாத்துக்கிட்டதா இருந்தா நீங்க இரு, இல்லன்னா வெளியே போயிரு. அப்போ கெட்டின பொண்டாட்டி நான் முக்கியம் இல்ல உங்களுக்கு, உங்க அப்பாவும் அம்மாவும் தான் முக்கியம். நீ எனக்கு முக்கியம் தான் ராசதி. ஆனா நீ பேசுறது எதுவுமே சரியில்லை. மருமகளை சேர்த்துக்க கூடாதுங்க, பேத்திய சேர்த்துக்க கூடாதுங்க. சரி, அதுவாது பரவாயில்ல, இந்த பிள்ளை தனியாவே நான் இருந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்ப எங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிட்டு அவியலையும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவியலுக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா? நம்ம தானே அவியலை பாத்துக்கிடணும். நீ இந்த மாதிரி சொன்னா உன்னையதான் வீட்டை விட்டு அனுப்ப வேண்டி இருக்கும். எல்லாரையும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நீ மட்டும் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? நீ வெளியே போயிரு, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டேன். நல்லா அப்பியே, இது என் வீடு. இந்த வீடு உன் பேர்ல இருந்தா உன் வீடாயிருமோ? ரூபாய் யார் போட்டு வாங்கினது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னைய வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்ல. அப்படியா? அப்ப சரி, நான் போறேன். எங்க போறீங்க? நான் என் மருமக வீட்டுக்கு போறேன். இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன வைக்கும்? என் மருமக வீட்டுக்கு தானே நான் போறேன்னு சொல்லியே. இப்ப எங்க அம்மையும் அங்கதான் இருக்காவ, என் மகனும் இருக்கான், என் மருமவா இருக்கான், என் பேத்தி இருக்கா. அங்க போய் இருக்கிறதுல எனக்கு என்ன வைக்கும்? எங்க அப்பாவை கூட்டிட்டு நான் இப்பயே கிளம்பியே. நீ மட்டும் இந்த வீட்டுல சந்தோஷமா இரு. உன் வீட்டுல நாங்களாம் வெளியே போயிரு, நீ மட்டும் இரு. ஏங்க? என்ன ராசதி, நீயும் போக மாட்டேங்க, என்னையும் போக விட மாட்டேங்க. என்னதான் பண்றது சொல்லு? யாரும் போக வேண்டாம். அப்போ எங்க அப்பா அம்மா இனி இங்கதான் இருப்பாவ, பாத்துக்க. இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. எப்ப பாரு அப்பா அம்மா அப்பா அம்மான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாவே. அதுவும் அங்க கிடக்கும் போதே ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கும். இங்க வந்துட்டா சொல்லவா வேணாம். இனி இவரை கையிலே பிடிக்க முடியாது. நல்ல வேளை மாமியார் கிளம்பி அந்த வீட்டுல கிடக்கு. அது மட்டும் இங்க இருந்துச்சு என்னைய நிம்மதியாவே இருக்க கூடாது. அங்கேயே கிடக்கட்டும். இங்க வந்துச்சு அதுக்கு பிறகுதான் என் சுயரூபத்தை எல்லாரும் பாப்பாவே. பாட்டி, என்னப்பா மாணிக்கம், அம்மா என்ன சொன்ன? அம்மா உடனே கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க பாட்டி. என்னைய சொல்லியா? எதுக்கு கூப்பிடியா?
நான் உன் அம்மாட்ட சொல்லிட்டு தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன். நான் வேணா என்னதுக்குன்னு கேட்கட்டுமா? வேண்டாம் பாட்டி, அம்மா உடனே கிளம்பி வா வான்னு கூப்பிடுறாங்க. இனி அங்க இருக்காண்டா, இங்கே வந்து இருன்னு சொல்றாங்க. இங்க பார்ப்பா பேராண்டி, இதுவும் கொழுந்தியார் கல்யாணம். நெட்ட மாதிரி அப்பாவுக்கு வயசாயிட்டு அவ எங்கேயும் ஓடி ஆடி வேலை செய்ய முடிஞ்சுக்கிடாது. நீதான் அந்த வீட்டுக்கு மூத்த பையன் மாதிரி, நீதான் எல்லாத்தையும் முன்னால நின்று நடத்தணும். அப்படி இருக்கும்போது அம்மா கூடியா அவ கூடியான்னு ஓடப்படாது. ராசாத்திக்கு போன போட்டு நான் பேசிடியே, நீங்க இரு. இல்ல பாட்டி, அம்மா என்னென்னமோ சொல்றாங்க. உடனே கிளம்பி வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. போலனா ஏதாவது தப்பா எடுத்துப்பாங்க பாட்டி. நான் போயிட்டு வேணா பிறகு வரதுக்கு முயற்சி பண்றேன். ஏய்யா பேராண்டி, அதெல்லாம் சரி வராது. ராசாத்தி கூப்பிடியானாலே ஒரு வில்லங்க இருக்குன்னு தான் அர்த்தம். நீ போனான்னு வச்சுக்க, அங்கேயே பிடிச்சு வச்சுக்கிடுவோம். நீங்க விட மாட்டா. கல்யாண வேலை வர ஒண்ணும் நடக்காது. அதனால நீ போவேண்டப்பா, இங்கே இரு. உன் அம்மைக்கு போன போட்டு நான் பேசிக்கிட்டேன். அவசரம்னா போல, நானும் வாரேன். சரி பாட்டி.